தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வணக்கங்க. இப்போ எங்கள் அஜித்குமாருக்கு இன்ன வரைக்கும் இன்னும் நியாயம் கிடைக்கலங்க. எங்கள் அஜித்குமாருக்கு என்னங்க பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து ஒரு ஏழைப்பட்டவங்கள அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ரிப்போர்ட்னு சொல்லி நீங்கள் அழைச்சிட்டு போய் அடிச்சே கொண்டு இருக்கீங்க, ரைட்டுங்களா? இதே நாங்கள் வந்து ஒரு 6 பேர் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு போலீஸ்காரங்களை தனியாக கூட்டு வந்து அடித்து கொண்டு இருந்தா நீங்கள் இன்ன வரைக்கும் போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பீங்களா? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தல அந்த பொம்பளை அவளை இது வரைக்கும் பிடிச்சி நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களா? இன்னும் நீ அவளை உள்ளே வைக்கலாம். ஒரு எறும்பு வந்து ரைஸ் குக்கரில் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அவங்க காப்பாற்றுறவங்களாம். ஒரு அப்பாவே சும்மா ஒரு பொய் வழக்கு போட்ட ஒரு அப்பாவே தூக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைய இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இந்த போலீஸ் அதிகாரி என்னங்க பண்ணுறீங்க? இன்னும் எத்தனை பேர்த்து இந்த ஏழையை கொள்ளலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமாங்க. யாரை கேட்டீங்க நீங்கள் அடிக்கிறீங்க? பொதுவாக வந்து நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க? நீங்கள் செய்கிற சில தப்பு சில போலீஸால் எல்லா போலீஸும் நாங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு வருது. எங்கள் ஊர்லேயும் போலீஸ் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அதிகாரம் அக்கிரம அநியாயம்லாம் பண்ணல, சரிங்களா? இப்போ இதே உங்களை அடித்து நாங்கள் கொண்டு இருந்தால் இந்த போலீஸ் அதிகாரி, இந்த டிஎஸ்பி, எஸ்பி மேலே என்ன விட்டுருப்பாங்களா? இந்த அரசாங்கம் முதல் விட்டுருக்குமா? நாங்கள் ஏழைப்பட்ட எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு நீதி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அவளை தூக்கி உள்ளே வைக்கணும். அவளுக்கு தூக்கு தண்டனை போடணும். இந்த 6 பேத்துக்கு தூக்கு தண்டனை போடுங்க. தூக்கு தண்டனை போடணும். அந்த பையன் செத்ததுக்காட்டி வந்து அவங்களுக்கு வந்து 3 கோடி நீங்கள் பணம் கொடுக்கணுங்க. இதே உங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பாக இருந்தால் நீங்கள் விடுவீங்களா? அந்த இழப்பாக இருந்தா இன்ன வரைக்கும் ராஜ்குமார் அந்த அஜித்குமாருக்கு என்னங்க முடிவு எடுத்துருக்கீங்க? என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? வழக்கு இழுக்கிறீங்க இன்ன வரைக்கும் என்னங்க இழுக்கிறீங்க? இதே இப்போ என்ன சொல்கிறேன், அதிகாரி இருந்தால் நீங்கள் விடுவீங்களா? எங்கள் பிள்ளைங்க நியாயம் கிடைக்கணுங்க. உங்களை 6 பேர் இந்த பொம்பளை வருஷத்துக்கு 7 பேருக்கு தூக்கில் போனால் என் பிள்ளை செத்ததுக்கு என் பிள்ளைக்கு நீங்கள் 3 கோடி நஷ்டாடு கொடுக்கணும். என் முட்டு பிள்ளைய அடித்து கொண்டுங்க. கடைசி வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காம என் முட்டு பிள்ளைய கொண்டு இருக்கீங்க. என் அஜித்குமார் என் முட்டு பிள்ளைக்கு பச்சை தண்ணியை கொடுக்காம நீங்கள் கொண்டு இருக்கீங்க. நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். அதிகாரி நாங்கள் சும்மா விட 6 பேர் இவளோட சேர்த்து 7 பேர். எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும். இன்னைக்கு நியாயம் கொடுக்கல என்ன நடக்குன்னு தெரியாது. பத்திக்கிட்டே எறிங்க. தமிழ்நாடே பத்திக்கிட்டே எறியும். அடுத்த முதலமைச்சர் இதோட சரி. அப்பா நீங்கள் இதோட சரிப்பா, அடுத்த வாட்டில் நீங்கள் வர முடியாது. நீங்கள் சரியாக அவங்களுக்கு 7 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை 3 லட்சம் நீங்கள் வாங்கி கொடுத்தனா உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து முதலமைச்சர் அப்பா உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு ஓட்டு நான் கண்டிப்பாக அனுதாப ஓட்டு போடுவாங்க. இதை நீங்கள் கண்ணை சாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, உங்களை அனுதாப ஓட்டுலாம் விழாது. சுத்தமாக கவுத்துக்கிட்டு விழுந்துக்கிட்டு வீட்டில் கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு இருக்க வேண்டியதான். எப்போ முதலமைச்சர் அப்பா ரொம்ப நன்றி வணக்கம். இதை வந்து பாவம் புண்ணியம் தானே வந்து ஏழைப்பட்டவங்க பாருங்கள். இந்த ஏழைப்பட்டவங்களை ஏன் அடித்து கொள்றீங்க? அடித்து கொள்ளாதீங்க. அடித்து கொண்டது வரைக்கும் போதும். இனிமேல் நாங்கள் கண்ணை முடிச்சுட்டு எங்களை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதே போலீஸ் அதிகாரி நாங்கள் கொண்டு வந்தவங்க நீங்கள் விட்டுருப்பீங்களா? அங்கங்கே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டீங்க? ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இனிமேல் வந்து என்ன நடக்குது பாருங்கள். எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. நல்ல போலீஸையும் சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த சத்தியமாக இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது. உங்களுக்கு அடுத்த வாட்டி அனுதாப ஓட்டு வேணும்னா இதை நீங்கள் சரி பண்ணுங்க. அவங்க 6 பேர்த்துக்கு இவளோட சேர்த்து 7 பேர் தூக்கு தண்டனை போட்டு அவங்களுக்கு 3 கோடி நீங்கள் பணம் கொடுக்கணும். அடுத்த வாட்டி உங்கள் அனுதாப ஓட்டில் ஏதோ 1-2 ஓட்டு போடுவாங்க. அடுத்த வாட்டி நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி வணக்கங்க.